Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது BE 3254 சரியா, ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். இதோட 2 மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் B 16 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கு கீழே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமுக்கு இதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூனிட் வைஸாக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட், அதாவது 2 விண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சரியா, இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நம்ம எழுதணும். வேரியஸ் லாஸ் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர், இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரைட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே தெளிவாக பார்த்துங்க. இதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும், அதாவது வாட் இஸ் தி ரோல் ஆஃப், அதாவது டிசி மிஷின் சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டிசி மோட்டார் பற்றின ரோல், அதாவது வாட் இஸ் தி ரோல் ஆஃப் டிசி மோட்டார் சரியா, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிசி மோட்டார், இதையும் தெளிவாக பார்த்துங்க. இஎம்எஃப் அண்ட் டார்கி ஈக்குவேஷன், இது ரொம்ப முக்கியமானது. இஎம்எஃப்பும் டார்கியோட ஈக்குவேஷனும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், அதாவது டிசி மோட்டார், இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்விங் ஆஃப், அதாவது ரோட்டர் ஸ்லாட்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் டிஃபைன், அதாவது இன்ஸ்ட்ரக்டர் சரியா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் மோட்டார், இது ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் தி கண்டிஷன் டு கெட் மேக்ஸிமம் 2 RGLUன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் சரியா, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் சரியா, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4லையும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தா ஈக்குவேஷன் ஆஃப் மூவிங் காயில், ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் PMMC சரியா, இது ரொம்ப முக்கியமானது. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. யூனிட் 5ல் டைப் ஆஃப், அதாவது எர்த்திங், அது கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் சரியா, இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சர் கொஸ்டின், அதாவது 16 மார்க் கொஸ்டின்ஸ் சரியா, 16 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக உங்களுக்காக கொடுத்துக்கும். இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே இந்த பேப்பரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.